நேற்று மாடியில் ஒன்றா இருந்ததை உங்கள் சித்தப்பா பார்த்துருப்பாரா? பார்த்துருக்க மாட்டாரு, அப்படிதான் நான் நம்புகிறேன். நினச்சி இங்கே தான் இருப்பீங்க. நீ எடுத்த எந்த முக்கியமான டிசிஷனுக்கும் நான் நோ சொன்னதில்லை. ஏன்னா இட்ஸ் யுவர் லைஃப், உன்னோட வாழ்க்கை, உன்னோட இஷ்டம். என்னடா இப்பயாவது என்னைய பார்க்குறியா அவளை பார்க்குறியா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு சித்தப்பா, உங்களை தான் பார்க்குறேன். இனிமேல் கண்ணாடி போட்டு தான் அவளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சித்தப்பா, ஓகே பாய், டேக் கேர். பாய் சித்தப்பா. எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? நான் இன்னைக்கு படிச்சிருக்கேன், ஒரு ஃப்ளோவில் எழுத வேண்டியதான். எக்ஸாம் டைம் ஆச்சு போல. போலாமே, வா போலாம். சரி ஓகே. என்னதான் நம்மளை பிடிச்சவங்களை பற்றி நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் சம்டைம்ஸ் அவங்க யதார்த்தமாக பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு இருக்க பொசசிவ்னால கோவம் வரும். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, என்ன மாதிரி லவ் பண்ணுற பசங்களுக்கு சத்தியமாக தெரியாது. யதார்த்தமாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஃப்ளூக்கில் கிளிக் ஆயிடுச்சு, வேலை கிடச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ஒரு நிமிஷம் கூட கிடைக்கல அவன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யாரு அந்த அர்ச்சனா சொல்கிறியா? அது சிரித்து சிரித்து பேசுதுடா, ஈஸியாக முடிஞ்சிடும். ஹாய் ப்ரோ. நீ தான் அவனை ஃப்ரெண்டுங்கிற, ஆனால் அந்த நாய் அப்படி நினைக்கல. இங்கே பார், பொண்ணுங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக உண்மையாக பேசுகிற பசங்க நிறையா பேர் இருக்காங்க, அதில் அந்த நாய் கிடையாது. ஓடி போ. நல்ல சொன்னா எவன் கேட்குறா? அடிபட்டு வரும்போது தெரியும், அப்புறம் வா ஆதி அப்படின்னு. என்ன எங்க கிட்ட தான் இருக்கு, கிளம்பு. என்ன ஒன்றும் இல்லை, பாய். பாய் அடி, பாய், குட் பாய். வந்துட்டா. என்னடா உன் ஆள் கூட சண்டையா? பேசினாலா இல்லையா? அட ஏண்டி நீ வேற, இன்னும் பியர்ட் கூட ட்ரிம் பண்ணாமல் இருக்க? அதை பற்றிலாம் யோசிக்கல. மந்த்லி சம்பாதிக்க இஎம்ஐக்கே போயிடுது. சித்தப்பாட்ட எப்படி காசு கேட்டுகிட்டே இருக்க முடியும்? பணத்துக்கு என்ன பண்ண போகிறேனே தெரில. ஓ இவ்வளோதானா? உன்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, நீ புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் உன் ஒப்பீனியனில் நீ காசு சம்பாதிக்கக்கூடாது? ஒப்பீனியனுக்கு காசு சம்பாதிக்க முடியுமா? அது எப்படி பாசிபிள் ஆகும்? ஆமாண்டா, உன் ஒப்பீனியனை ப்ரோபோ ஆப்பில் போயிட்டு காசு சம்பாதிக்கலாம். நீ எப்படி உன் ஒப்பீனியனை சோஷியல் மீடியாவில் சொல்கிறியோ அது மாதிரி ப்ரோபோ ஆப்பில் உன்னோட ஒப்பீனியன் சொன்னால் காசு தருவாங்க. உண்மைதான் சொல்கிறியா? நான் எப்படி ப்ரோபோ ஆப்பில் ஒப்பீனியன் சொல்ல முடியும்? ராம்நாத் கோவிந்த் பற்றி தெரியுமா? அன்றைக்கி தானே ராம்நாத் கோவிந்தை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் எப்படி ஒப்பீனியன் சொல்கிறேன்னு பாரு. ராம்நாத் கோவிந்த் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் ஆவார். ஸோ இதுக்கு நான் செலக்ட் பண்ணி 2 rupees இன்வெஸ்ட் பண்ணி 4 rupees நான் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி உன் ஒப்பீனியனில் நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறியோ அந்த அமௌண்ட்டை டபுளாக எடுக்கலாம். ஏண்டி சம்பாதிக்கிற காசுலாம் இந்த ஆப்பில் தான் இருக்கும், நான் எப்படி மணியை வெளியே எடுக்க முடியும்? டேய், நீ இது மூலியமாக சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே ஈஸியாக யூபிஐ, ஜிபே, பேடிஎம் இது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ப்ரோபோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு 25 rupees வெல்கம் போனஸாக தராங்க. அதை நீ ப்ரோபோ ஆப்பில் ட்ரேடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போவே ப்ரோபோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்தியாவில் ஆல்ரெடி 5 million யூசர்ஸ்க்கு மேலே இந்த ஆப் யூஸ் பண்ணி 10K வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் இப்போ சம்பாதிக்க போகிறீங்க? சரி ஓகேடி, அப்போ நான் உடனே டவுன்லோட் பண்ணுறேன். இது தேராது. கேமரா நம்ம பக்கம் வந்துருச்சா? லவ்வில் சண்டை வர்றப்போ அவங்க நடுவில் நிற்கிற பெரிய எதிரியே இந்த ஈகோ தாங்க. அதிகமாக லவ் இருக்கவன் ஈகோ பார்க்கக்கூடாது, அதிகமாக ஈகோ பார்க்குறவன் லவ்வே பண்ணக்கூடாது. மாப்பிள்ள உனக்கு சொல்கிறா, நீ ஃபீல் பண்ண. உடம்புக்கு மட்டும்தான் இந்த சாவலாம், அன்புக்கும் ஆன்மாக்கும் சாவே கிடையாது. இட்ஸ் இம்மார்டல்.
தலைவர் தலைவர் அப்பா அடிச்சுட்டு ஆளே இல்லை. சூப்பர் ஸ்டார் மாதிரி. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட். சூப்பர் தலைவா. எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். எப்படி சீ கேவலம் சிப்ஸ் சாப்பிடுறியாடா? சிப்ஸு அவர் நான் போடா. சாப்பாடு தொண்டையில தான் அடிச்சுக்கிச்சா? டேய் என்னடா சாப்பிட வரலையா? பசிக்கலடா. மரியாதை வந்து சாப்பிடு. உன் மரியாதை வேணா சோறு வேணா. இப்போ என்னதான்டா பிரச்சனை? பிரச்சனை தான்டா பிரச்சனை. எங்களுக்குள்ள பிரச்சனை. நீ முதல்ல பேசுனியா அவள்கிட்ட? இல்லை. ஏன்? அவள் தானே ஃபஸ்ட்டு போனா. அப்போ அவளே வரட்டும். டேய் பைத்தியம், லவ்வில் பிரச்சனைலாம் பேசினாலே தீர விஷயம்டா. இதில் யார் முதல்ல பேசுறான்றதா ஒரு விஷயமே இல்லை. லவ்வை முதல்ல சொல்கிறப்ப இனிச்சதுல இப்போ முதல்ல போய் பேசுவனுக்கு என்னடா பிரச்சனை? யார் முதல்ல பேசுகிறா கடைசியில் பேசுகிறான்ற முக்கியம் இல்லைடா. யாரோட லவ் கடைசி வரைக்கும் நிற்குதுன்றதான் முக்கியம். சட்டு புட்டுன்னு பேசி சால்வ் பண்ணி விட்றா. ஆமாம், இவ்வளோ நேரம் பேசுறியே. சார் அப்படி எத்தனை லவ் பண்ணீங்க மச்சான்? அதெல்லாம் வந்து ஒரு குழந்தை பருவ காதல்ரா. அதெல்லாம் சொல்ல ஒரு சீரியஸே தேவைப்படும். வா நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் மச்சான், ஈகோ காண்டி லவ்வை விட்டுறாத. இப்போ நான் செஞ்சு வச்ச சாப்பாடை சாப்பிடாம விட்டுறாத. வா கிட்ட வாங்க போய் சாப்பிடலாம். ரொம்ப மட்டமான டைலாக் இருக்கு. வா. டேய் நீ போல. டேய் என்னடா? ஏய் போல ஒரு பெஸ்டி கூட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கா. அதான் நீ போலான்னு கேட்டேன். டேய் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு மச்சான். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பசங்களோட தான். ஓ ஓகே. அர்ச்சனா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. முடியாது. ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. வாடி. முடியாதுன்னு சொல்றனால. இங்கே பார், 2 நிமிஷம் தான் பேசணும். அது வரைக்கும் இந்த கேக்கும் அவனுங்க இதாக இருப்பாங்க. வா. கிரண் ஒரு 2 minutes வந்துடலாம். ஓகே. என்ன? என்ன ஹைட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டியா? ஆமா போட்டேன். என்ன இப்போ? ஏன்? ஏன்னா உனக்கு தெரியாத மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சா நீ கிரணை போய் அடிச்சு பிரச்சனை பண்ணுவ. அதனால தான் உனக்கு தெரியாத மாதிரி வச்சேன். உனக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்த கூட உன்கிட்ட மறைக்காத எனக்கு இது பெரிய விஷயம் அர்ச்சனா. ஏய் லவ்னா என்னடி நினச்சிட்டு இருக்க? சினிமா பீச்சு பார்க்க ஒன்றா சுற்றுற பேர் லவ்னு நினைக்கிறியா? ஒன்றா சுற்றுறது மட்டும் லவ் இல்லை, லைஃப்லாம் ஒன்றா இருக்கிறது பேர் தான் லவ். அது புரியாம ஏய் அர்ச்சனா, பாரு. இஸ் எவ்ரிதிங் ஓகே? பர்த்டே பாய், எவ்ரிதிங் இஸ் ஓகே. நீ போங்க. டேய் ஏய் போடான்னு சொல்லிட்டு இருக்க மயிறு. ஏய். சும்மா வந்து ஏய் அவனுக்காக என்ன அடிக்கிற? டாங். நீ வா கிரண். இல்ல எனக்கு புரியல. அச்சா சொன்ன கேள்வி போகாத. அர்ச்சனா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அர்ச்சனா ஏய் நீ ஏன்டா இப்படி ஓடி வர? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்க்க தானே போறோம். கிரண் ஒரு நிமிஷம் நிறுத்து.
இதுக்கு மேல என் பின்னாடி ஓடி வராத. இது மாதிரிலாம் நிறுத்தி திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். சாரிடி, தெரியாம பேசிட்டேன். சாரிடி. ஏய் சாரிடி. ஏய் டேய், இந்த பாய் பேசலாம் எங்கிருந்துடா வரீங்க? எங்கேயா முளைச்சு வந்துடுறீங்க? போங்கடா. ஹலோ. நான் உன்னை இப்போ உடனே பார்க்கணும். நம்ம எப்பவுமே மீட் பண்ணுற இடத்துக்கு வா. சரி வரேன். சீக்கிரமா. Dear, no fear. அர்ச்சனா இஸ் ஹியர். நான் ஏன் உன்னை இங்கே வர சொன்ன தெரியுமா? இங்கே தான் நீ எனக்கு முதல்ல ஸ்பெஷலாக தெரிஞ்ச. என் பிரச்சனையை உன்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என் லைஃபையே உன் கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. சாரி ஆதி. அவன் என்ன சொன்னான்னு தெரியாம உண்மையில நான் கோவப்பட்டேன். என்னாச்சு அர்ச்சனா? என்னையவே சந்தேகப்படலாம். இந்த மாதிரி சந்தேகப்படுற ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம். சாரி அர்ச்சனா, உங்களுக்குள்ளே நடக்கிற இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் எனக்கு ஒன்று தப்பாக பேசுனால தான் அவன் அடித்தான். சாரி அர்ச்சனா. நீ கூட தான் நான் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொன்னேன். நடுவில் பேசாமல் இருந்தல்ல, அப்போ எப்படி முடிஞ்சது? ஏன்னா உனக்கு தெரியாத மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சா நீ கீழே போய் அடிச்சு பிரச்சனை பண்ணுவேன். அதனால தான் உனக்கு தெரியாத மாதிரி வச்சேன். அவன் உன்னை இவ்வளோ தூரம் உண்மையாக லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே உண்மையை சொல்லியிருப்பேன். சாரி அர்ச்சனா. போடா சொல்லிட்டு இருக்க மயிர். நானும் சாரி. உங்ககிட்ட சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தாலும் சொன்ன விதம் தப்பு தான். ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டேன். உனக்கு இப்போ என் மேலே லவ் வந்தது? எப்போ வந்துச்சுலாம் தெரில, பட் எப்பயும் போகாதுன்னு மட்டும் தெரியும். இப்போ எதுக்கு அடிக்கிற? இப்போ இவ்வளோ பேசலைல்ல, அப்போ எதுக்கு ஈகோ காட்டி என்கிட்ட பேசாமல் இருந்த? சரி சாரி. கேட்கல. சாரி. கேட்கல. ஐயோ சாரிடி. பொழைச்சி போ. லவ் யூ. லவ் யூ. ஆனால் என்னதான் லவ்வில் பொண்ணுங்க சண்டை போட்டாலும் பசங்க சண்டை போட்டாலும் சாரி கேட்குறது என்னமோ பசங்க தான்ல. அப்பா. ஐயோ. உன்னை நம்பி இவ்வளோ தூரம் காலேஜுக்கு அனுப்பிச்சா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க?